ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான மாங்காய் புளிசாதம் தாங்க பார்க்க போகிறோம். எப்படி நம்ம கோயிலெல்லாம் வாங்கி சாப்பிட்ற புளிசாதம் அவ்வளோ ருசியாக இருக்கோ, இந்த மாங்காய் சாதம் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க. செய்யறது ரொம்பவே ஈஸி தான். அப்படியே உங்களுக்கு புளிசாதம் சாப்பிட்ட ஒரு ஃபீல் கிடைக்கும். ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான இந்த மாங்காய் புளிசாதத்தை இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மாங்காய் புளிசாதம் செய்யறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ்ல இருக்கிற மாங்காய் எடுத்து வச்சிருக்கேங்க. நான் வந்து கோமாங்காய் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க எந்த மாங்காய் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். உங்க புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து மாங்காய் சேர்த்துக்கலாங்க. மாங்காயில இருக்கிற மேல் தோலை சீவிக்கலாம். இந்த மாதிரி மாங்காய் இருக்கிற மேல் தோல் எல்லாத்தையும் நல்லா சீவிட்டேன். மாங்காயை நல்லா துருவி எடுத்துக்கலாங்க. மாங்காயில இருக்கிற கொட்டையை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு நல்லா துருவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, நான் ஃபுல்லாவே மாங்காய் இந்த மாதிரி துருவி எடுத்துட்டேன். நம்ம எடுத்திருந்த ஒரு மாங்காய்க்கு எனக்கு 1 கப் அளவுக்கு மாங்காய் துருவல் வந்து கிடைச்சிருக்கு. நான் இன்னைக்கு 2 கப் அளவுக்கு ரைஸ்ல சாதம் வடிச்சு வச்சிருக்கேங்க. அதுக்கு இந்த மாங்காய் துருவல் வந்து கரெக்டா இருக்கும், புளிப்பு சரியா இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு பத்தலைன்னா நீங்க ஒரு 1/2 கப் அளவுக்கு எக்ஸ்ட்ராவா கூட நீங்க துருவி சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம மாங்காய் துருவல் ரெடியா இருக்கு, இருக்கட்டும். நம்ம மாங்காய் சாதத்துக்கு ஸ்பெஷலா ஒரு பொடி வந்து வறுத்து அரைச்சு சேர்க்க போறோம். அதுக்காக பேன்ல 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம், 1 டீஸ்பூன் குருமிளகு சேர்த்துக்கலாம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. நல்லா வறுத்து விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வாசம் வர மாதிரி வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துட்டேன். நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வறுத்த பொருள் எல்லாத்தையும் அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். இதை நல்லா நைஸா பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாங்க. நீங்க இடிகல்ல நல்லா நைஸா நுணுக்கி கூட எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, நல்லா பவுடர் பண்ணி எடுத்துட்டேன். இந்த பொடி இருக்கட்டும். இப்ப சாதத்தை தாளிச்சு விட்டுக்கலாம். கடாயில 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நம்ம மாங்காய் சாதத்துக்கு கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்யும் போது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். நீங்க சன்ஃபிளவர் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா ஃப்ரை ஆகட்டும். இதோடவே 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இதோடவே 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி நிறைய பருப்புகள் ஆட் பண்ணி நம்ம சாதம் செய்யும் போது நல்லா கிரன்ச்சியா சாப்பிட நல்லா டேஸ்டா இருக்குங்க. இப்ப பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். இதோடவே 4-5 பச்சை மிளகா, 5 வரமிளகா வந்து சேர்த்திருக்கேன். உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க மிளகா வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருவோம். இப்ப நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதோடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு நம்ம துருவி வச்சிருக்கிற மாங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். மாங்காய் துருவலை சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்ல வச்சு 1 நிமிஷம் கலந்து விடுங்க. ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். இப்ப நல்லா கலந்து விட்டுட்டேன். இதுலயே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பவுடரை சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளவுதான். இப்ப ஸ்டவ்வை வந்து அணைச்சிடலாங்க. ரொம்ப நேரம் மாங்காய் சேர்த்து நீங்க வதக்க கூடாது. இப்ப நல்லா கலந்து விட்டுட்டேன். நம்ம வடிச்சு வச்சிருக்கிற சாதத்தை சேர்த்துக்கலாம். நான் 2 கப் அளவுக்கு ரைஸை இன்னைக்கு வடிச்சு சேர்த்திருக்கேன். நல்லா உதிரி உதிரியா சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருவோம். நறுக்கின மல்லித்தலை 1 கை அளவுக்கு சேர்த்துட்டு ஃபுல்லா கலந்து விட்டுறலாம். இப்ப பாருங்க, நம்மளோட மாங்காய் புளி சாதம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. செம்ம டேஸ்டா இருக்கும். நம்ம ஜீரகம் குருமிளகு பவுடரை அரைச்சு சேர்த்துருக்கிறனால நல்ல வாசமாகவும் ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். செம்ம டேஸ்டியான இந்த மாங்காய் புளி சாதத்தை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நிலக்கடலை, கடலை பருப்பெல்லாம் எக்ஸ்ட்ராவா போட்டு செய்யுங்க. செம்ம ருசியா இருக்கும். ஒவ்வொரு வாயிலையும் நமக்கு பருப்பு கடிப்படும் போது செம்ம டேஸ்டா இருக்குங்க. ரொம்பவே ஈஸியான இந்த மாங்காய் புளி சாதத்தை கண்டிப்பா இதே மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.